சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்ல இருந்துகிட்டே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஹோம் பேஸ்டு பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாரி பிசினஸ் எல்லாம் அதிகமா விளம்பரப்படுத்துறது மூலியமா மட்டும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மார்க்கெட்டிங்க பிடிக்க முடியும். சேல்ஸும் அதிகமா பிடிக்க முடியும். இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் வீடியோல போக போக சொல்றேன். முதல்ல இந்த தொழில் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு சிறிய முதலீட்டுல வீட்ல இருந்துகிட்டே ரொம்ப ஈஸியா ஆரம்பிக்கக்கூடிய, அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய அதே சமயம் உங்களுக்கு இதுல எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. ஏன்னா, உயிருள்ள பொருள் அந்த மாரி எந்த தொழிலுமே பண்ணல. இது பார்த்தீங்கன்னா, ரெடிமேடு பூக்கள் தான். இது எந்த அளவுக்கு நீங்க கலர் கலரா, எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்குறீங்களோ, அது கெட்டு போகாத பொருள்கள் அப்படிங்கிறனால, ரொம்ப ஈஸியாவே கிடைக்கிற நேரத்தில உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஆனா என்ன, உங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிசைனுமே இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாரி உருவாக்க முடியும். ஏன்னா, இது முழுக்க முழுக்க நெறையா ஆஃபீஸ்லயும், வீட்லயும் டெக்கரேஷனுக்காக, அழகுக்காக தான் இந்த மாரி பொருள்கள் எல்லாம் வாங்குவாங்க. அதனால முழுக்க முழுக்க இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வீட்ல இருந்துகிட்டே முழுமையாக உருவாக்க போறீங்க. இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்கள் 2 இடங்கள்ல உங்களால வாங்க முடியும். 1 உங்களோட ஏரியாலயே இருக்கிற ஹோல்சேல் கடைகள்ல வாங்க முடியும். உங்க ஏரியால எங்க இதுக்கு தேவையான ஹோல்சேல் பொருள்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறத தேடுங்க. சப்போஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, வேற எதையுமே யோசிக்காதீங்க. ஆன்லைன்லயே கூட நெறையா வாங்க முடியும். ஆன்லைன்ல எங்க போய் தேடுறதுன்னு கூட நீங்க யோசிக்க வேண்டாம். அந்த ஆன்லைன் லிங்க் எல்லாத்தையுமே கூட நான் கீழயே ஸ்டோர்ல குடுக்குறேன். அத வியூ பண்ணி உங்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையுமே அது மூலியமாவே அந்த ஸ்டோர்லயே உங்களால வாங்கிக்க முடியும். சரி, இதெல்லாம் வாங்கியாச்சு. அதிகபட்சமா நமக்கு இதனோட இன்வெஸ்ட்மென்ட்டே ஒரு 1000, 2000 அப்படிங்கிறது வீட்லருந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல பண்றதுக்கு போதுமானதா இருக்கும். முதல்ல ஒரு 10 விதமான டிசைன்ஸ நீங்க உருவாக்குங்க. அந்த 10 விதமான டிசைன்ஸும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக் வைஸா எப்படி இருக்குன்னு நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு டைம் ட்ரைல் பாருங்க. ட்ரைல் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து இத நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போகணும். மார்க்கெட்டிங்ல 2 விதம் இருக்கு. ஒண்ணு நீங்க நேரடியா பக்கத்துல இருக்க கடைகள்லயோ, இல்ல பெரிய பெரிய ஹோல்சேல் கடைகள்ல போயிட்டு நீங்க அப்ரோச் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி இடங்கள்ல மேக்ஸிமம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நானே இத மார்க்கெட்டிங் பண்ணி என்னால முடிஞ்ச வரைக்கும் மொத்த லாபத்தையுமே நான் எடுத்துக்கணும்னு பார்க்குறேன். அதாவது என்னோட உழைப்புக்கேத்த ஊதியத்த நானே சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால இத நானே மார்க்கெட்டிங் பண்றேன். அதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் 2வது ஆப்ஷன். இப்ப நான் YouTubeல இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாரி ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாரி நீங்களும் ஒரு YouTube சேனல் ஆரம்பிக்கலாம். அந்த YouTube சேனல்ல இந்த மாரி ஹோம் மேக்கிங்கா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு பல டிசைன்ஸ்ல பல வெரைட்டீஸ் ஹோம் டெக்கரேஷனா இருக்கட்டும், ஆஃபீஸ் டெக்கரேஷனா இருக்கட்டும், எந்த மாரி இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையுமே நானே ஹோம் மேக்கிங்கா வீட்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கேயுமே நீங்க வெளிய போய் தேட வேண்டாம். என்கிட்டயே தைரியமா நீங்க வாங்கிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு ஏதாவது டிசைன்ல வேணும் அப்படின்னு நீங்க நெனைச்சாலும் கூட, ஆர்டர் வைஸ்ல கூட என்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே என்ன பண்ணலான்னா, உங்களோட YouTube சேனல்ஸ்லயே வீடியோஸ் போடலாம். ஆக மொத்தம் சப்போஸ் ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பிசினஸ் டெவலப் ஆக ஆக, அந்த காலகட்டத்தில உங்களோட YouTube சேனல் கூட டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதே சோசியல் மீடியால இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சேம் டைம்ல Facebookலயும் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணணும். YouTube சேனலோட பேரும், Facebook பேஜோட பேரும் ஒரே மாரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு Instagram ஐடி ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2க்கும் என்ன பேர் வச்சீங்களோ, அதே மாரி 3வதா Instagramக்கும் அதே பேர வைக்கணும். அடுத்து 4வதா பார்த்தீங்க அப்படின்னா, Twitter அதுதான் இப்ப எக்ஸ்ன்னு மாத்திருக்காங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடி கிரியேட் பண்ணி 4லயுமே காமனா ஒரே பேர் தான் வச்சிருக்கணும். அது ஏன் அப்படின்னா, எந்த இதுலருந்து சர்ச் பண்ணாலும் பொதுவா ஒரு பேர் இருக்கும்போது 4யுமே கூட எடுத்து தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 4லயுமே ஒரே மாரி பேர வச்சா மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சப்போஸ் ஒவ்வொரு இதுல உங்களோட பிசினஸ பத்தி தெரிஞ்ச யாரோ சர்ச் பண்ணாலும் கூட, ஏதாவது ஒரு இதுல சர்ச் பண்ணும்போது கூட
உங்களோட மொத்த டீட்டெயிலுமே வர வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க மெனக்கெட்டு ஹோம் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்துல, நாளிதழ 4 விதமான பேஜ், சேனல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்ப உங்க பிசினஸ் டெவலப் ஆக நெறைய போஸ்ட், வீடியோஸு, உங்களோட கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பல இது வந்து அந்த எல்லாத்துலயுமே போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்க ஒரு கட்டத்துல செக் பண்ணும்போது, அந்த நாளும் கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டிய கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். சப்போஸ் ஏதாவது 1, 2 கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் கூட, உங்களுடைய பிசினஸுக்கு மிகப்பெரிய பேக்கப்ஆ பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து கூட உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். ஆக மொத்தம் சோசியல் மீடியால இருந்து எந்த பிளாட்பாரத்துல இருந்து கூட உங்களுக்கு வருமானம் வரலாம். அடுத்து பிசிக்கலா நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கனால, அத ப்ரமோட் பண்றது மூலியமா ஆல்ரெடி பிசிக்கல் பிசினஸ்ல இருந்து கூட உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். இது தொழில் ஒண்ணுதாங்க. ஆனா, இந்த ஒரு தொழில வச்சுக்கிட்டு நீங்க சம்பாரிக்கிற அந்த வருமானம் அப்படிங்கிறது, சோசியல் மீடியா 4லயுமே வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா 4 வருமானம். இதே பிசிக்கலா உங்க பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா, இது மிகப்பெரிய வருமானம். ஆக மொத்தம் 5 விதமான வருமானத்த ரொம்ப அழகாவே நீங்க வீட்ல இருந்து சம்பாரிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட்டிங் பாயிண்டா என்ன இருக்கு? முதல்ல இந்த மாரி ஹோம் மேக்கிங் பிசினஸ நீங்க வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு தேவையான மெட்டீரியல் ஆன்லைன்ல எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலோட லிங்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் கீழ ஸ்டோர்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ, உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருள வாங்கிக்கலாம். உங்களோட கிரியேட்டிவ்க்கு தகுந்த மாரி, உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாரி, இதுல எத வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் வீட்ல உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிற நேரத்துல, எதுக்கு நம்ம பல இத யோசிக்கணும்? இந்த மாரி ஒரு பிசினஸ் ஏன் நம்ம பண்ணக்கூடாது? பொதுவா கிரியேட்டிவா ஒரு இதெல்லாம் வந்து உருவாக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமா இருக்கும். நமக்கே பார்த்தீங்கன்னா, நம்மளோட திறமைக்கு கிடைச்ச ஒரு சவாலான விஷயமா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா, நமக்குள்ள எந்த அளவுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குன்னு வெளி காட்டுறதுக்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்பு அத எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் நம்மளையும் நம்ம சோதிச்சு பார்த்துக்கலாம். நம்மளோட திறமையும் வெளிக்கொண்டு வந்துக்கலாம். அது மூலியமா ஸ்மார்ட் ஒர்க் இதுதான் ஒரு அழகான ஸ்மார்ட் ஒர்க்ங்கிறது. இப்படி எல்லாம் நம்ம அழகா வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, ஒன் பை ஒன் நமக்கு வருமானம் வர ஆரம்பிச்சுருச்சுன்னா, அதுவே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலா கூட அமைய வாய்ப்பு இருக்கு. இனி வரும் காலங்கள்ல நம்மளால தைரியமா எதையுமே இறங்கி உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து அனுபவ ரீதியாவே கத்துக்க முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஆன் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யணும். எல்லாருமே நல்லா சம்பாரிக்கணும். எல்லாருக்குமே சுயதொழில் அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா இருந்தே ஆகணும். நான் வீட்ல சும்மா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணமும் கூட யாருக்கும் வரக்கூடாது. சும்மா இருந்தாலும் கூட அந்த சும்மா இருக்கிறதுலயும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் கிரியேட்டிவா யோசிங்க அப்படின்னா, கண்டிப்பா ரொம்ப நல்லாவே நம்மளோட ஃப்யூச்சர நம்மளால மாத்த முடியும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. முயற்சி பண்ணாம எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ எல்லாமே நாம முயற்சி பண்ணா மட்டும் தான் நம்மள தேடி எதையுமே கொண்டு வர முடியும். நாமளும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், இல்ல இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி இன்னும் கிரியேட்டிவான பிசினஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.